ரொம்ப சந்தோஷம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க எல்லாரையும் பார்க்கும்போது. ஃபர்ஸ்ட் இங்க வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு தெரிஞ்சு சார் வந்து சொல்லும்போது ஒரு சின்ன ஸ்கூலு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இங்க வந்து பார்த்தா சின்ன ஸ்கூல் ஃபங்க்ஷன் மாதிரிலாம் இல்லை, ஒரு தளபதி விஜய் சார் படம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குற மாதிரி பயங்கர கேலப்பா ஜாலியா இருக்கு. அவ்வளோ சூப்பராக போயிட்டு இருக்கு ஃபங்க்ஷன். சொன்னாங்க இதுக்கு பிறகு அங்கேருந்து கேட்டுட்டு இருந்தேன் எல்லா விஷயமும். அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த விழாக்கு என்னை வந்து வெல்கம் பண்ண சார் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார், இப்படி அற்புதமான விழாக்கு நான் ஏற்றதுக்கு. அதெல்லாம் தாண்டி இந்த விருதுக்கு நான் தகுதியானவன் என்னெல்லாம் கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயம்தான், இருக்கிறது கொஞ்சோண்டு மூச்சு. அது எதுக்கு நீயா நானான்ற மேட்ச். சந்தோஷமா இருப்போம், ஜாலியாக இருப்போம், முடிஞ்ச வரைக்கும் இல்லாதவங்க செஞ்சுட்டே இருப்போம், அவ்வளோதான். ஸோ மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது. ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் எல்லாரையும் பார்க்கும்போது. இந்த ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு வரனாலே வந்து ஒரு விஷயம் மட்டும், ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கிறதுலேருந்தே இந்த விஷயத்த நான் ஃபாலோ பண்ணுவேன். ஏன்னா கொஞ்ச நேரம் பேச்சு போர் அடிச்சனாலே வாட்சை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா எங்கள் ஸ்கூல் படிக்கும்போது எங்கள் ஊரில் ஒரு பெரிய ஆள் ஒருத்தவங்க வந்து பேசுவாங்க. அது எங்கள் ஃப்ரெண்டோட அப்பா தான் பேசுவார் எப்பயும் வருஷம். நான் 6th படிக்கும்போது ஸ்டேஜில் ஏறி 10 நிமிஷம் பேசினாரு, ஃபுல்லாக கை தட்டிகிட்டே இருந்தோம். அப்புறம் 7th படிக்கும்போது 20 நிமிஷம் பேசினார், பசங்க ஃபுல்லாக கை தட்டிகிட்டே இருந்தோம். அப்படி 10 நிமிஷம் கை தட்டிட்டே இருந்தார். ஏன்னு கேட்கும்போது கடைசியாக நாங்கள் சொன்னோம், இல்லை சார் நீங்கள் எப்போ பேச்சு முடிப்பீங்கன்னாப்பா நாங்கள் வெயிட் பண்ணோம், அதான் பசங்களை கை தட்டே இருக்கான்னு சொல்லிட்டு. ஸ்கூல் ஃபங்க்ஷனாலே கை தட்டே இருக்கான்னு பேசினோம்னா அவங்களுக்கு போர் அடிக்குதுன்னு அர்த்தம்ன்ற மாதிரி நாங்கள் நினச்சிப்போம். பட் இவ்வளோ நேரம் நீங்கள் அவ்வளோ ஃபங்க்ஷனை வந்து அவ்வளோ ஜாலியாக உட்காந்து, எனக்கு தெரிஞ்சு கூட்டமே கலையாமல் அவ்வளோ பேர் உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம். எல்லாருக்கும் என்னோட நன்றிகள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பசங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். லவ் யூ பா, கலக்குங்க, டான்ஸ் ஆடுங்க. ஏன்னா அந்த ஸ்கூல்னாலே பசங்களுக்கு பொண்ணுங்களுக்கு ஒரு பயங்கர வித்தியாசம் இருக்கும். படிக்கலன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தா அது பொண்ணுங்க. தமிழ் பேப்பருக்கு மேக்ஸ் படிச்சுட்டு வந்து ஃபெயில் ஆனா அதுதான் பசங்க. ஏன்னா வந்து இந்த மாதிரி நிறைய பசங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நானும் அந்த மாதிரி பையன் தான். ஏன்னா பசங்களுக்கு வந்து மார்க் கம்மியான கூட ஏற்றுப்பாங்க. ஆனா அந்த பிடி பீரியட மேக்ஸ் டீச்சர் கடை வாங்கினா ஒரு கஷ்டம் வரும் பாருங்க, அதுதான் மிகப்பெரிய கஷ்டம். அப்படியா? பிடி பீரியட் விடுறாங்களா? ஸோ இப்படி நம்ம நிறைய இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம நிறைய பேசலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். ரெடியா? ஓகேவா? என்ன பேசிட்டே இருந்தா ஜாலியா இருக்காது. இங்க நான் வந்துட்டு இல்லையா, நம்ம விஜய் டிவில வந்து மெமிக்ரி எல்லாம் பண்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச நிறைய நடிகர்களை கூட்டலாம். நீங்க யாரை சொல்றீங்களோ கூட. ஃபர்ஸ்ட் யாரை கூப்பிடலாம் நீங்க சொல்லுங்க. விஜய் சார். ஓகே, அடுத்து தல அஜித் சார். ஓகே, 2 பேரையும் கூப்பிடலாம். ஃபர்ஸ்ட் யாரை கூப்பிடலாம்? விஜய் சார் கூப்பிடலாமா, அஜித் சார் கூப்பிடலாமா? சரி, ஓகே, 2 பேரையும் கூப்பிடலாம். யார் வரும்போது 2 பேரும் வரும்போது கிளாப்ஸ் பயங்கரமா இருக்கும். பட் யார் வரும்போது செமையா இருக்குன்னு பார்ப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் யாரை கூப்பிடலாம்? விஜய் சார் கூப்பிடலாமா? லெட்ஸ் வெல்கம் தளபதி விஜய் சார். நெஞ்சில் குடியிருக்கும் நண்பா நன்றி எல்லாருக்கும் வணக்கங்கண்ணா. எனக்கும் ரசிகர்களுக்கும் மற்றவங்களை வாழ வச்சு தான் பழக்கமே தவிர யாரும் எடுத்து பழக்கம் கிடையாது நண்பா. ஒரு குழந்தை உருவாகிறதுக்கு 10 மாசம், ஒரு பட்டதாரி உருவாகிறதுக்கு 3 வருஷம். ஆனா சனிக்கிழமை லீவ் விடுறதுக்கு ஒரு யுகமே தேவைப்படுது நண்பா. பட் என் லைஃப்ல நான் ஒண்ணு ஃபாலோ பண்றேங்க. எக்ஸாம் ஹால்ல ஃப்ரண்ட்ல இருக்க பேப்பர் கும்முன்னு ஹால் சூப்பர்வைசர் கம்முன்னு இருந்தா மார்க் சும்மா ஜம்முன்னு வரும் நண்பா. யாருங்க உண்மையான ஃப்ரெண்டு? யாரு? நாத்தனாரா? யாரு நண்பா? கூட இருக்கிறவங்க உண்மையான ஃப்ரெண்டு. பட் அவங்களுக்குள்ள யாரு தெரியுமா உண்மையான ஃப்ரெண்டு? நீங்க வாட்ஸ்அப்ல ஒரு கஷ்டமான ஸ்டேட்டஸ் வைக்கும் போது என்னாச்சுன்னு கேக்குறாங்க பாருங்க, அவங்க நார்மல் ஃப்ரெண்டு. அதே கஷ்டமான ஸ்டேட்டஸ் வைக்கும் போது சென்மீன் அனுப்புற பாருங்க, அவன் தாங்க உண்மையான ஃப்ரெண்டு. உங்களுக்குள்ள இருக்க நண்பா நம்பி நீங்க தேர்ந்தெடுங்க. அவங்க அதை சொல்றாங்க, இவங்க அதை சொல்றாங்க கேட்காதீங்க. உங்களுக்குள்ள ஒருத்தர் இருப்பா, அதை மட்டும் கேளுங்க. சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்க, வாழ்க்கையில ஜாலியா இருங்க, கான்பிடண்டா இருங்க. வெற்றி நிச்சயம். எல்லாரும் எக்ஸாமுக்கு நல்லா படிங்க. தேங்க்யூ சோ மச் நண்பா. லவ் யூ நண்பா. பை. அடுத்து யாரை கூப்பிடலாம்? அஜித் சார் கூப்பிடலாமா? லைட்டா பேச வச்சுங்க. லெட்ஸ் வெல்கம் தல அஜித் சார். ஹலோ. கண்ணா பூச்சி ரே கண்டுபிடி யாரு? என்ன தம்பிகளா, தெரிக்க விடலாமா? சோறு போட்டவங்க எல்லாம் அம்மா, குழம்பு ஊத்துறவங்க எல்லாம் சின்னம்மா. பிடி பீரியட் உண்மையான பிடி சார். அது சூப்பர். அடுத்து எத்தனை பேர் வந்து பிக் பாஸ் பாப்பீங்க? ஓகே, மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி சார் ஃபேன்ஸ் இருக்கீங்களா? ரெடியா? ஓகே, கூப்பிடலாமா? லெட்ஸ் வெல்கம் மக்கள் செல்வன். இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். உண்மையில சூப்பரா சமையல். லாபிட்டோ கார்த்திக் தீபம்
கூந்தல் வளர்ச்சி எங்களுக்கு அடிக்கிறது நேரம் போட்டு அம்மா கூந்தல் வளர்க்கலாம் கும்பிடுது பயங்குள்ள கம்பிடுது எங்க அம்மா உங்களுக்கு நல்லா வச்ச விவேகா ஸ்கூல் பசங்களா ஹாப்பி என்னாச்சு ஐயோப்பா சரி ஒரு பாட்டு மட்டும் பாடலாமா ரெடியா சேர்ந்து பாடலாமா ரெடியா அனல் மேலே பனித்துளி இல்ல வேற ஒரு பாட்டு பாடலாம் மச்சா மல்ஜம் செம்மையா சூப்பரா நச்சுன்னு நறுக்கு இப்ப இந்த பாட்டு பாடலாம் அனல் மேலே பனித்துளி கல்யாணம் பண்ண போத கூலி மேரேஜ் ஒரு தலைவலி மாமியார் கொடுப்பாங்க மனவலி நாத்தனார் போடுவாங்க வீண்பலி குழந்தைங்க கொடுப்பாங்க நெஞ்சு வலி அம்மா வீட்டுக்கு போறதே ஒரே வழி எல்லாம் விட்டோம் எல்லாம் விட்டோம் எல்லாம் விட்டோம் எல்லாம் விட்டோம் எல்லாம் விட்டோம் ஓகே அடுத்து யாருக்கு போனா நீங்க சொல்லுங்க சௌரவ் கங்குலியா ஐயா என்னையா நீங்க சௌரவ் கங்குலியா சௌரவ் கங்குலி தானே நாளை காலைல 11 மணிக்கு எங்க இருப்பீங்க இங்கதான் இருப்பீங்களா அங்கேயே இருங்க நான் அப்புறம் வீட்டுக்கு போறேன் ஓகேவா ஓகே வித்தியாசமா ஏதாவது பேசலாமா கொஞ்சம் வித்தியாசமா நான் வந்து முதல்ல